நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு தொண்டர்களா மாறி அவங்கவுங்க மாவட்டத்துல பயங்கரமா செயல்களை செஞ்சு டிவிகேல எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வரிசையில கோவையோட முகமா கருதப்பட்ட டிவிகேல வைஷ்ணவி அப்படிங்கிற பெண் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிறைய விஷயங்கள் நிறைய ஊடகங்களுக்கு பேட்டியும் அளிச்சிருக்காங்க. எல்லா பொது நிகழ்ச்சிகளிலையும் பங்கேற்று டிவிகே தலைவர் விஜயை பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல திடீர்னு இப்போ கட்சியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. நிறைய தனியார் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் போது என்னுடைய அம்மா திமுக கட்சியில இருக்காங்க, நான் டிவிகே கட்சியில இருக்கேன், ரெண்டு பேருக்குமே வீட்லயே நிறைய வாக்குவாதம் வரும், அப்புறம் என்னுடைய கொள்கை இது கோட்பாடு இதுன்னு சொல்லி நிறைய விதமா அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஆனா அதிகாரத்தோட சமூக பணி செஞ்சா இன்னும் நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கும்னு அவங்க பேசியிருக்கிறதெல்லாம் இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. இப்படி பேசின வைஷ்ணவி திடீர்னு ஏன் போனாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களே காரணமும் சொல்லியிருக்காங்க. தாவேக கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்னு நினைச்சுதான் நான் உள்ள வந்தேன். ஆனா கட்சியில இருக்க பெண்களுக்கு எந்தவித மரியாதையும் கிடைக்கிறதே இல்ல. சமூக வலைத்தளங்கள்ல நீ பேசக்கூடாது, போஸ்ட் போடக்கூடாது, லைக் அதிகமா வருதுன்னு சொல்லி எப்பவுமே என்ன புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகியை தாண்டியும் நீ வேகமா வளர்றது எங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து என்னை மிரட்டிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு வைஷ்ணவி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஒழுங்கா வீட்டுக்குள்ளே ஏறு அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. அதனால இதுக்கு மேலேயும் இந்த கட்சியில இருந்து சமூக பணி என்னால செய்ய முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கட்சியில இருந்து நான் அதிகாரப்பூர்வமா விலகிறேன் அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணி சமூக ஊடகங்கள்ல போட்டிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேரு கட்சியில போஸ்டிங் வேணுங்கிற ஒரே ரீசனுக்காக சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி கட்சியை பத்தி தப்பா சொல்லி உடனேயே நீங்க வெளியே போயிடுறீங்க, நீங்க கட்சிக்குள்ள வந்ததே ஒரு பாப்புலாரிட்டிக்காக தான் சொல்லி கமெண்ட்ஸ்ல தாவேக தொண்டர்கள் எல்லாரும் பதில் பேசிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நீங்க தாவேக்கல இருந்து திமுகவுக்கு போறதுக்காக தான் இந்த வழியை நீங்க பின்பற்றீங்க அப்படின்னும் கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பேரு கொந்தளிச்சு பேசிட்டு வராங்க. எத்தனை பேர் வந்தாலும் தாவேக்கவை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னும் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் மாறி மாறி தாவேக்கவுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.